குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. பக்கத்தில் லோயர் கௌசல்யா நரேந்திரன் இருக்கு. இன்றைக்கு 15ஆம் தேதி நேற்று பின்னேரம் 4 மணிக்கு இல்லை 3:30 போனாங்க சென்ட்ரல் காலேஜில். இன்றைக்கு காலமே இப்போ சரியா 1:10 பின்னேரம். நேற்று பின்னேரம் 3 மணிலேருந்து இன்றைய காலம் 1:10 இருந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. இடைக்கில் போய் சாப்பிட்டுனாங்க இரவு. முக்கியமான விஷயம் வந்து அதாவது வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரையில. நாங்கள் 3 சீட் எதிர்பார்த்த நாங்கள். பட் எங்களுக்கு கிடைச்ச 2 சீட். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு சீட் தானே கிடைச்சிருக்கு, 2 சீட் உண்டு. என்னென்றால் நோ, அது சொல்லித்தான் ஆகணும். என்னென்றால் நோ, முதல் வந்து என்பிபி வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு வந்தது. அப்போ அவை 5 சீட் பெற முடியாது பார்த்து கொண்டு வந்தது. அது சும்மா முட்டாள்தனம். அது பிறகு அவர் 2 சீட் கிடச்சி, அதில் கூட கிடைச்சபடியாக நினைக்கிறேன் 80,000 என்னமோ ஹோட்ஸ் 80,000 என்னமோ அவைக்கு ஒரு 2 சீட்டும் ப்ளஸ் போனஸ் சீட்டும் போயிருக்கு. அதில் டாக்டர் பவானந்தராயா போயிருக்கார், மிஸ்டர் இளங்குமரனும் அவரும் இன்னொரு ஆளும் போயிருக்கிறார். 2வது வந்து கிடைச்சது வந்து தமிழரசு கட்சிக்கு வீட்டுக்கு. அதுக்கு இல்லை, அதில் ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்கார், மிஸ்டர் ஸ்ரீதரன் போயிருக்கார். 3வது வந்து யாரென்றால் ஒரு 100-200 வாக்குகளால் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எல்லாமே 26,000 ஓட்ஸ் தான். சைக்கிள் கட்சி, அது நின்ன அகில இலங்கை காங்கிரஸா ஏதோ சைக்கிள் கட்சி உண்டு. அதில் மிஸ்டர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போயிருக்கார். அதுக்கப்புறம் 4வது எங்கண்ட கட்சியில் வந்து நான் தெரிவாயிருக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் 2 பேர் தெரிவாயிருக்கிறோம். அது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கண்ட மொத்த வாக்கு வந்து 26,000 தானே. 26,000 ஏதோ ஓட்ஸ், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. 26,000 ஓட்ஸ் எங்களோட மொத்த வாக்கு. அதில் வந்து கௌசல்யா எந்த விருப்பு வாக்கு 20,480. ஸோ அதை போட்ட உண்மையான இன்னும் நேசிக்கிற அவ்வளவு வேலை இருக்கும். இப்போ தான் ட்ரை கலட்டுறேன். நேற்று பின்னர் 4 மணிக்கு போட்டேன், இப்போ தான் கலட்டுறேன். எங்களை நேசித்து எங்களில் ஒரு நம்பிக்கையை வச்சு போட்ட அவ்வளோ பேருக்கும் மிக கால்களில் விழுந்து வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது பிறகு 2வது விருப்பு வாக்கு கூடினது கௌசல்யாவுக்கு 15,789 வாக்கு வந்திருக்குது. அது எனக்கு பெரிய வெற்றி. ஸோ அதோட தான் 2 சீட்னு சொல்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை காங்கிரஸில் வந்து போனவருக்கு வந்து 15,135 வாக்கு தான் போயிருக்கு. ஸோ எங்கண்ட ஆளுக்கு வந்து 15,789 வாக்கு. நாங்கள் அகில இலங்கை காங்கிரஸில் எங்கள்ட 2வது ஆளும் அவையை விட விருப்பு வாக்குலாம் நிற்கிறோம் கூட. தேர்தல் திட்டங்கள் அப்படி இப்படி இருக்கிறதால ஒரு கட்சியிலிருந்து ஒரு ஆள் தான் போகலாம். இந்த கால்குலேஷன் அப்படி இப்படி இருக்கிறதால ஒரு கட்சியில் ஒரு ஆள் தான் போகலாம். என்னென்றால் நாங்கள் இப்போ 2 சீட் சொல்லி கொண்டிருக்கேன். என்னென்றால் நான் ஃபர்ஸ்ட் 2.5 years நான் பார்லிமெண்ட்டுக்கு போய்க்கல. கௌசல்யா இந்த பர்சனல் செக்ரட்டரியாகவும் இந்த செக்ரட்டரியாகவும் லோயராக ஒர்க் பண்ணல. பட் ஷி வில் பி ஸ்டடிங், படிப்பாள். பட் அந்த ஃபர்ஸ்ட் 2.5 years கௌசல்யா என்னோட பார்லிமெண்ட் வரும், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணும், நானும் லேர்ன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் 2.5 years கௌசல்யா வந்து பார்லிமெண்ட்டுக்கு, அதாவது நான் ரிசைன் பண்ண பிறகு கௌசல்யா பார்லிமெண்ட்டுக்கு போகும். சேம் டைம் நானும் வடக்கு மாகாண சபை, அதாவது புது அரசியலமைச்சர் சட்டம் எல்லாம் மாற்றி வந்தால் நான் வந்து திருப்பி வடக்கு மாகாண சபையில் இருக்கிற போஸ்ட் ஒன்றில் திருப்பி நான் வந்து இறங்கி ஃபுல் ப்ளோனுக்கு தான் அரசியலங்களுக்கு தெரியுது வடிவாக செய்வோம். ஸோ அதால் இந்த 5 years வந்து 2.5 years இந்த தங்கத்துக்கு கொடுத்துருக்குறேன். எப்படி வசதி. இனி அடிங்க டொல்ல. அதை கொஞ்சம் பேர் மிஸ்டர் ஜாப்பனீஸ், அதுக்கு பிறகு என்ன வடமராட்சி நியூஸ், இப்போ நீங்கள் அது சிவச்சந்திர சிவஞானம் நாக்க பிடிங்கி சாவன் நினைக்கிறேன். பிடிங்கிடாதீங்க நோவும். அதோட முக்கியமான விஷயம் என்னென்றால் இனித்தான் முக்கியமான வேலை இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எல்லாருக்குமே வேர்ட் கொடுத்துருக்குறோம். முக்கியமாக வட்டக்கட்சியில் ஒரு சின்ன பிள்ளை விளையாடுற கிரவுண்ட் ஒன்று நாங்கள் கட்டித்தரோம்னு சொல்லியிருக்கோம். அது செய்வாங்க. ஒரு 4 lakhs கிட்ட வரும். அது தவிர வந்து இங்கே குப்பலானில் வந்து நான் சொன்னோட மறக்க மாட்டேன். குப்பலானில் வந்து உடனடியாக செய்தார்னு சொன்னால் ஒரு கரண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 20,000 30,000 ஒரு கொஞ்சம் சைக்கிள்ஸ் கேட்டது கொஞ்சம் பிள்ளைகள். ஸோ அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறது நேராகவே இது ஆல்ரைட். அது வந்து அந்த சைக்கிள் அது சம்பந்தமாக நான் யாரோடையாவது கதைக்கிறேன், யாராவது ஹெல்ப் பண்ணி நினைக்கிறேன். அது 2 நான் வேட் கொடுத்தது உடனே செய்யணும். மற்றது எங்களுக்கு கூட வாக்கு விழுந்தது சாவச்சேரி எங்களுடைய இதயம். சாவச்சேரி மக்கள் அனைவருக்கும் மிகவும் என்ன சொல்ற இதயத்திலிருந்து நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் எம்பியா போனது காரணம் சாவச்சேரி மக்கள் கொண்ட முக்கியமான பங்களிப்பு. சாவச்சேரி கொடியாமம் அந்த ஏரியா முழுக்க அங்கே பெரிய புள்ளிகள் இருந்தோம். எங்களோட ஒரு சொட்டு வாக்கு தான் கிடைச்சது. அவர் டோட்டல்
என்ற விருப்பு வாக்கு கிட்ட கூட நிற்க மாட்டேன். அவ்வளோத்துக்கு சாவச்சேரி மக்கள் என்ன விரும்பி இருக்கணும்னாக்க சரியாக சந்தோஷமா இருக்கு. முக்கியமாக சிறி அண்ணா மற்றது கெனவேர் ஒர்க் பண்ணீங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. இப்போ ஒரு எம்பியா இல்லை, நான் ஒரு டாக்டராக தான் கதைக்கிறேன். என்னென்றால் இப்போ என்பிபிக்கு 3 வாக்கு போயிட்டுருக்கு. நான் வேறு இன்டர்வியூ தான் ஷோர்ட்டாக சொல்கிறேன். 3 சீட் போயிருக்கு. ஸோ அவ வந்து ஒரு கைப்பொம்மையில தான் இருக்க போயினோம் அனுர அரசாங்கத்தின். தமிழ் தேசியம் வந்து எங்களோட மேதவு பிறந்தது வந்து பல்வேடுத்துறையில். ஆனால் இங்கே தான் 3 சீட் கொடுத்துருக்குறோம் நாங்கள். ஸோ எங்களோட புத்திசாலி யாழ்ப்பாண மக்கள் இதை புத்திசாலியாக திங்க் பண்ணின போல எனக்கு. அவ கூட அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னர் 4:30 போய்க்கல எங்களை உள்ளே விடையில என்னை கௌசல்யாவே உள்ளே விடையில. ஒவ்வொரு கேட் இருக்குது சென்டர் குடிச்சு வீட்டுக்கு அப்புறம் எல்லா கேட்டாலும் சுற்றி 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 ஒவ்வொரு இடத்துல காரை பார்க் பண்ணுறதும் காரை பார்க் பண்ணல இடன்றதும் வந்து ஒரு ஆமிக்காரனை போட்டாடி காய்ச்ச வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சிங்கள ஆமியில் தமிழ் ஆமி அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. வெளிநாள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக இந்த வீடியோ சமர்ப்பணம். அதே மாதிரி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போன அப்புறம் ஃபர்ஸ்ட் கௌசல்யா சொல்லிட்டு பேக்கை கொண்டு வச்சிருக்காங்க, கொண்டு ஃபோனை அக்காட்ட லோஜி அக்காட்ட ஃபோனை கொண்டு வச்சிருக்காங்க. அப்படி திரும்ப உள்ளுக்குள்ள போய் எங்களை அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள அந்த பொல்லிங் சென்டர் கவுண்ட் பண்ணி கொண்டு கேட்கல. நான் அது அவர் எங்களோட மிஸ்டர் அமல்ராஜ் நினைக்கிறேன் அவருடைய காய்ச்சினா நான் அக்செப்ட் பண்ணினவே எல்லா பொல்லிங் சென்டர்லையும் போய் பார்க்க விட்டவே. அதுக்குள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது. பட் அது தட்ஸ் நாட் ப்ராப்ளம். ஆனால் அங்கே முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் அந்த தேர்தல்கள் முடிவுகள் வெளியிடுற இடம் வந்து அங்கே 2 பேர் தான் போகலாம். நானும் கௌசல்யான் தான் போனாங்க. ஏன்னா நானும் கௌசல்யான் தான் கூட பார்க்க போகிறோம்னு இருந்தது. அங்கே அந்த என்பிபி இந்த வேட்பாளர் முதன்மை வேட்பாளர் வந்து ஃபோன் வச்சிருந்தார். ஃபோன் வச்சு சரளமாக இதோட காய்ச்சி செல்ஃபி இல்லாமல் எங்களுக்கு அந்த ஃபோனை கொண்டு போனதுக்காண்டி திரும்ப விட்டு ஆமிக்கார பிரச்சனை எல்லாம் பட்டினது. ஃபோன் கொண்டு போயிடும் அது உள்ளுக்குள்ள. அப்படிதான் ரூல்ஸ் இருக்குது, அப்படிதான் சர்க்குலர் அனுப்பினேன். பட் என்பிபிக்கு அது ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் எங்களோட மக்கள் யோசிச்சு தான் நீங்கள் அந்த வாக்கு போட்டுட்டீங்க 5 வருஷம் மாற்றலாது. பட் நீங்கள் விட்ட பிள்ளைக்காண்டி என்னோட 5 வருஷம் நாங்கள் தான் கஷ்டப்பட போகிறோம். அது நானாக இருக்கலாம், ஸ்ரீதரனா இருக்கலாம், மிஸ்டர் ஸ்ரீதரனோ என்ன செய்யணுமோன்னு எனக்கு தெரியாது. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா வெண்ணி மாவட்டத்திலையும் வந்து தமிழாக்கள் இருக்கணும். ஸோ இப்போ எங்களில் ஒரு ஒற்றுமையே இல்லை. அதாவது வந்து தமிழ் மக்கள் சூப்பர் ஒற்றுமை இல்லை. நான் ஒரு சுயேட்சை குழுவில் இருக்கிறேன். ஒரு ஆள் வந்து இது ஒரு தமிழர் கட்சியில் ஒரே ஒரு ஆள், அது பிறகு சைக்கிள் கட்சியில் ஒரே ஒரு ஆள். அப்போ எங்களுக்கு விளங்கியல் இந்த மாதிரி உண்டு. ஸோ ஒற்றுமையே இல்லாத ஒரு தமிழ் நம்ம பார்லிமெண்ட்டில் போய் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கதை காய்க்க போயினோம். ஸோ எனக்கு அது சரியான கவலையாக இருக்குது. எனக்கு அரசியல் தெரியாது. ஒரு அப்பாவி மருத்துவனா உங்கள்கிட்ட கேட்குறேன், எல்லாருமா சேர்ந்து ஒன்று அனுப்பம் உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை. நீங்கள் உண்மையாக நடந்த ஏன் எங்களோட தமிழாக்களில் போட்டு குறைஞ்சு என்றால் நீங்கள் அந்த எலெக்ஷன் நேரத்தில் என்பிபியை விட்டுட்டு ஒரு தேசிய அரசாங்கத்தை விட்டுட்டு இன்னத்தான அடிச்சு ட்ரோல் பண்ணினீங்க. என்னையும் கௌசல்யாவையும் தங்கம் வந்து அடிச்சு ட்ரோல் பண்ணி அவளோட பர்சனல் எல்லாத்தையும் லீக் பண்ணி கடைசி எங்களுக்கு வர சீட்டுகளை குறைச்சி உங்களுக்கும் வர சீட்டுகளை குறைச்சி கடைசி என்பிபிக்கு 3 சீட் கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக நான் சொல்றது எங்களோட சுமந்திரன் ஐயாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவருடைய அரசியல் அறிவு மிக முக்கியம். அவர்கள் எங்களுக்கு அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசகர்களாக இருப்பினம் என்று நினைக்கிறேன். நான் போய் சுமந்திரன் சாரோட கதைப்பேன். அதே மாதிரி டக்ளஸ் ஐயாவாக இருக்கட்டும், அங்கஜன் அண்ணாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏற்கனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேசிய பட்டியல்களால் வரை நம்ம தெரியாது வந்தாலும் அவரிடம் போய் கதைச்சு ஏதாவது ஒரு சப்போர்ட்டை வைக்க எங்களுக்கு நாலேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்டா, பொலிட்டிக்ஸ் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கணும்டா சரியான சந்தோஷமா இருக்கும். ஸோ அது ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். நானாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வாங்க, நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் வராட்டி அது கொண்டுக்குள்ள. பட் நான் இப்படியே இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்ல போறீங்களா? ஸோ ஹாஃப் எம்பி. டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து எல்லா கட்சிகளிலும் எல்லா குழுக்களிலும் பார்க்க அவர் வெற்றி பெற்றது எனக்கும் எங்களோட குழுக்களுக்கும் சந்தோஷம். சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதோட வந்து நான் இதை விட எதிர்பார்த்து நான் கூட எங்களுக்கு கூட வாக்குகள் வருமென்று சொல்லி அது சில விஷயம் மறைக்க இல்லாத உண்மையை சொல்லித்தானே ஆகணும். எங்கட கட்சிகள் எங்கட குழுக்களுக்கு உள்ள சில நடந்த ஒரு சில பிரச்சனைகளாலும் மயூரன் அண்ணா யோகபாலனால வந்து உங்களோட ஓட் சடனா அப்படியே போஸ்டல் ஓட்டிங்ல நல்லா அடி போட்டுட்டாங்க. மெட்ட ஓட்டிங்ல வந்து நல்லா ஓரளவுக்கு இன்பீட் பண்ணி கொண்டு இருந்தாலும் போஸ்டல் ஓட்டிங் நல்லா அங்களை அடிச்சு இறக்கிட்டு கீழே. ஸோ அதுலதான் எங்களுக்கு இந்த அதுக்குள்ளதான் வெறும் ஒரு லைவ் ஒன்றை போட்டு ஒரு பிரச்சனை ஒன்றை கொண்டு அதுக்குள்ள ஒரு விஷயத்த அந்த விஷயத்தாலதான் எங்களுக்கு சடனா ஒரு குறைவொன்று ஏற்பட்டிருக்குது. ஆனாலும்
டாக்டருக்கு கிடைச்சதுல நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. எவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சிகள் இருந்தாலும் அவ்வளவு சுயேட்சை 4வதா எந்த வாக்கு வந்து 15,000 சொச்சம். 3வது நின்ற சைக்கிள் கட்சியில முதலாவது வேட்பாளர் கஜேந்திர 15,300 அவரை விட முதல்ல சைக்கிள் கட்சியில கிடைச்ச முதலாவது சீட் கிடைச்ச அவரை விட எனக்கு வாக்கு கூட கிடைச்சிருக்குது என்பதுல நான் பெருமையா சொல்லிக் கொள்றேன். எனக்கு என்ன நாங்க 3 சீட் நான் 3 சீட் எங்களுக்கு 2 கட்சி ஒரு குழு. ஸோ அவங்களுக்கு ஒரு சீட் போயிருக்குது. ஆகவே ஒரு குழுல ஒரு சீட் தான் போகணுன்றதால என்பிபிக்கு 2 என்பிபி 3 மிச்சம் வீட்டு கொண்டு சைக்கிள் கொண்டு எங்களுக்கு கொண்டு வந்திருக்குது. இதை நான் உண்மையிலேயே யாழ்ப்பாண மக்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏண்டா ஒரு பிரபல்யமான பாரம்பரிய கட்சியில ஒரு காலகாலமா இருந்த வேட்பாளரை விட எனக்கு நம்பி எனக்கு ஓட் போட்டதுக்கு தேங்க்யூ. அவரை விட நாங்க வந்து கூடிய அளவு ஓட்ல இருக்கிறேன் நினைக்க எனக்கு மிகவும் பெருமையா இருக்குது. நான் இதை ஒரு அனுபவமா கொண்டு எனது இனிவரும் காலங்கள்ல வந்து இந்த அரசியல் பயணம் இருக்கும். இதோட நான் நிப்பாட்ட மாட்டேன். அதோட டாக்டர் half MB 2.5 years நீங்க இருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2.5 years நான் நிப்பேக்க நீங்க பார்லிமெண்ட் செக்ரட்டரியா இருப்பீங்க. செகண்ட் 2.5 years நீங்க அங்க நிக்கல, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். பட் நான் இங்க மாகாண சபையில சம்பவம் செய்கிறேன். இனி இந்த நாங்க சொன்ன பெண்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் வந்து இந்த ஒரு 2.5 இயருக்குள்ள டாக்டரால எல்லாம் செய்யப்படும். எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னென்ன விஷயம் என்று சொல்லி எல்லாம் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அனைத்து விடயங்களும் இனி வரும் காலங்களில் நிறைய விடயங்கள் எனது இந்த விமர்சன காலங்களில் விமர்சனம் செய்யப்பட்டவர்கள் தேவையில்லாத அப்பா வயதில் இருப்பவர்களும் கூட செய்யவர்கள் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கையும் இனி வருங்காலம் எடுக்கப்படும். எனக்கு புலம்பெயர் உறவுகளால் கிடைத்த ஆதரவு மிக பெரிது. அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கொள்ள மெயினா சுனிதா அக்கா அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக் கொள்றேன். அதோட பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா மோட்டிவேஷன் அண்ணான்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு முன்னாள் போராளி என்னை முதலா மோட்டிவேட் பண்ணது அந்த அண்ணா தான். அவருக்கும் அடுத்தது என்னை இந்த அரசியல் பயணத்துக்கு இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி என்னை அனுப்பி வச்ச என் அம்மாவுக்கும் என் அண்ணாவுக்கும் பெரிய தேங்க்ஸ். நான் இந்த தோல்வியாவே எடுக்கல, வெற்றியாத்தான் எடுத்துக்கிறேன். ஏண்டா என்னுள்ள முதன்மை வேட்பாளர் வாக்கை விட எனக்கு அதிகமா இருக்குது. அந்த விதத்துல நான் பெருமையா அதை கொள்றேன். இத ஒரு அடிப்படை இதை ஒரு அனுபவமா கொண்டு எனது இனிவரும் காலங்கள்ல இருக்கும் அனைத்து கொள்கைகளும் நாங்க ஏற்கனவே தேங்க்யூ சோ மச். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். இப்பதான் போன் ஆன் பண்ணாங்க காலம நேற்று 3 மணிக்கு எலெக்ஷன் ஓட்டுக்கு போய் இன்னைக்கு இப்பதான் வந்தாங்க. இப்பதான் இன்னைக்கு வளமையா இப்படி லேட் ஆகுற இல்லையாமா, ஆனா இப்பதான் இன்னைக்கு லேட்டா தான் முடிஞ்சது. இந்த நிறைய சுயேட்சை குழு நிறைய கட்சிகள்ன்றதால எல்லாமே டிலே ஆயிட்டு எங்களுக்கு. இப்பதான் வெளியே வந்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் 18 மணி நேரம் கூட. நேற்று பின்னர் 3:30 இருந்து இப்ப இங்க 1:30. இப்பதான் வெளியே வந்து சாப்பாடும் இல்ல தண்ணியும் இல்ல. இப்பதான் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளேயும் 2 பேரு தான் விடுவாங்க. போனா வெளியேயும் வரையலாது அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நாங்க. சோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாவது தனியா இப்பதான் போன் ஆன் பண்ணது. தனியா கோல் பண்ணுவோம். ஏதாவது கொஸ்டின் இருந்தா டாக்டர்கிட்ட கேட்கலாம். நீங்க தேங்க்யூ சோ மச். ஏதாவது கேட்க போறா கேட்கலாம். நேற்று கட்டின டை என்ன கட்டையில எனக்கு சரியான சந்தோஷம். என்னோட காய்ச்ச வெளிநாள் இருந்து காய்ச்ச உள்நாள் இருந்து காய்ச்ச ஒவ்வொருத்தரும் நீங்க விட்ட கண்ணீர் இது இல்ல. ஒரு சுயேட்சை குழுவுல இருந்து நீங்க திரும்ப நீதித்துறைக்கு போவீங்களா, தொடர்ந்து அரசியல் பண்ணிப்பீங்களா? ரெண்டுமே இருக்கும். என்னன்னு சொன்னா டாக்டர் சைடுல இந்த அரசியல் பயணம் இருக்கும். எனது தொழில் சட்டத்தில் பர்சனல் செக்ரட்டரி கௌசல்யா மேடம். சோ அவ ஃபர்ஸ்ட் 1.5 years பார்லிமெண்ட்டுக்கு வருவா, எல்லாம் லேர்ன் பண்ணுவா. செகண்ட் 1.5 years நான் இங்க வந்துருவேன். வந்த பிறகு அவ பார்லிமெண்ட் இருப்பேன். ஏதாவது இருக்கு அவங்களுக்கு கேட்கறதுக்கு அப்படின்னா கேட்கலாம். நன்றி. எனக்கு முக்கியமா எங்கள்ட மற்ற அரசியல்வாதிட்ட இல்லைண்டா சொல்லுங்க, புலம்பெயர்ல இருக்கிறார்கள் ஒன்றா பயணிக்க 2 பேரும் ரெடியா இருக்கிறோம் என்று சொல்லி. எங்களுக்கு பெரிய தலைவர் பதவி எல்லாம் தேவையில்லை. முக்கியமா நன்றி சொல்லணும் லோஜியக்காவுக்கும் மற்றது என்னுடைய டீமுக்கும். யாரு லோஜியக்கா பிரகாஷ் அண்ணா 2 பேரும்
நேற்று நாங்கள் உள்ளுக்குள்ள முழு நேரம் நேற்று முழு நேரம் ரோட்ல வெளியில நன்றி சொல்லணும். வாழ்க்கையில மறக்க மாட்டோம் ரோஜியக்கா. அதை விட மயூரனை நாங்க மன்னிக்கிறோம். நாங்கள் இனிமேல் மயூரனோட கோவிக்கிறதோ இல்லை அவரை மன்னிச்சு விடுறோம். ஜஸ்ட் போகட்டி மன்னிச்சு விடுறோம். மயூரன் சிம்பிளா இன்றைக்கு எங்களோட செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். கௌசல்யாவின் போஸ்டை இல்லாம பண்ணணும்ன்றதுக்காண்டி தன்னையும் இல்லாம பண்ணி கௌசல்யாவும் இல்லாம பண்ணி நான் இந்த இடத்துல இன்னொன்னு பதிவு செய்ய விரும்புறேன். அந்த பர்டிகுலர் ஒரு இவ்வளவு நாளும் நான் இதை பற்றி கதைக்க இல்லை. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த 2 பேராலதான் எங்களோட ஓட் வந்து இவ்வளவுக்கு உடைஞ்சதுக்கு காரணம். அதனால எனக்கு சரியான 2 சீட் மினிமம் 2 சீட் எதிர்பார்த்திருக்கலாம். அல்லது 3 சீட் போயிருப்போம். நாங்கள் என்பிபியோட லீட் பண்ணிருப்போம். எங்களுக்கு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி மக்கள் விளங்கி இருந்துச்சுன்னா போட்டிருப்போம். எல்லாரும் கேட்டது இப்ப இப்பவே ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஒற்றுமை இல்லைன்னு. அப்பவும் திரும்ப மயிரோட அடிச்சு நான் மச்சான் நிப்பாட்டு இந்த லைவ் போடுறத நிப்பாட்டு, எங்களை சொல்றது உனக்கு விளங்காண்டு கடைசி எனக்கு 20,000 votes, மயிரோனுக்கு 5,000 விட குறைவு votes. அப்ப அந்த ஜோபாலன் கொடுத்து ஜோபாலனுக்கு 10,000 1000 votes தான் 600 votes தான் இருந்தது. அப்ப ஜோபானுக்கு விளங்கோன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் கட்டி அமைக்கிறான்னு சொன்னால் அதுல நின்று ஏதாவது கேட்டு இருந்தா கொடுத்துருப்பேன். ஐயோ இந்த கடவுளே, நான் சில நேரம் கௌசல்யா நான் கொடுத்து போட்டு ஜோபாலன் எம்பி ஆகி போட்டு பட்ட கஷ்டம் அந்த குறிப்பிட்ட 2 பேரால உடைஞ்சிட்டு சரியான கவலையா இருக்கு. லோஜியக்கா பிரகாஷ் அண்ணா எல்லாம் சரியா கஷ்டப்பட்டவங்க. ஆனா லோஜியக்கா பிரகாஷ் நான் செய்த உதவியை வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அறிவியன் பெண்ணுக்கு 6,000 votes வந்திருக்கு, அதுக்கும் சந்தோஷமான விஷயம். லோஜியக்காலுக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் votes வந்திருக்கு. இந்த மயூரன் குழப்பீடு காட்டி 2-3 சிம்பிளா போயிருந்த ஒரு போனஸ்ல லோஜியக்காவோ அல்லது பிரகாசனாவோ போயிருப்பினோம். 4 சீட் அடிச்சு எடுத்திருப்போம். நம்பிக்கை 2,00,000-3,00,000 vote வந்திருக்கும். மண்டி மைந்தன் சரியா இது என்னென்றால் வன்னிமஞ்சனா எங்கள்ட பர்சனல் பிரச்சனை இருந்தாலும், நான் சின்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் எங்களுக்கு உதவி செய்தவர். வன்னிமஞ்சனா தளத்தால தான் எங்களுடைய பொதுமக்கள் எல்லாத்தையும் சந்திக்க கூடியதா இருந்தது. அதனால அவருக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடனா இருப்போம். மக்களுடைய கருத்தை நாங்கள் வன்னிமஞ்சனோட டிக்டாக் கிடைக்கிற ஒரு கிழமையில ஒரு நாளோ 2 நாளோ வந்தீராவில் நாங்கள் கணநேரம் மணித்தியால கணக்கில் இல்லை. பட் நாங்கள் டெய்லி அதை அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். வன்னிமேந்திரனா மக்கள்கிட்ட குரலை கேட்டுக்கொண்டிருப்போம். மற்ற பர்சனலாக நீங்கள் ஹோல்டு தான் இனி உன்னோட ஆன்சர் பண்றது ட்ரை பண்றேன். இனியும் நான் உங்களுக்கு இருக்கிற மிஸ் காலுக்கு எல்லாம் கட்டாயம் கோல் எடுப்பேன். ஆன்சர் பண்ண விட்டா பிரச்சனை இருக்கு. தேங்க்யூ சோ மச். முக்கியமா Facebook போராளிகளுக்கு தேங்க்யூ. எங்களை விமர்சனம் அடிச்சு போடு கிடையாது, எல்லாருக்கும் டிஃபெண்ட் பண்ணி எங்களுக்கு சார்பா இடைய முட்டு கொடுத்துட்டு நிக்கிற நிறைய Facebook போராளிகளுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ so much. Bye. MB. The half MB, bye. Bye, see you.